ஹே காய்ஸ், வெல்கம் டு 5 கிலோ ஃபேட் மாஸ் குறைக்கிற ஜேர்னியில் நாள் 28. காலையில் எந்திரிச்சு சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வண்டிக்கோ இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டிய தருணம் வந்துருச்சு. சரி, அதை மாற்றி விட்டுருவோம். நானும் வந்துட்டேன். எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். அப்புறம் புது ஆயிலை ரீஃபில் பண்ணிவிட்டு வண்டியை ஒரு வாட்டர் வாஷ் விட்டுருவோன்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் சிக்கனை வச்சுருந்தது இவங்க 2 பேருக்கு பொறுக்கலை. எப்படா என்கிட்ட ஹைஜாக் பண்ணுவோன்னு இவங்க ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதை வீடியோ எடுப்போன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் என்னை வீடியோ எடுக்கவே விடலை. இங்கிட்டு பார்க்குறதுக்குள்ள ஒருத்தன் சிக்கனை கவுறதுக்கு பார்க்குறான். நானும் பேகை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இல்லைனா பத்திரமா பேகுக்குள்ளேயாச்சும் இருந்திருக்கும். இவங்கள சைடில் தட்டி விட்டுட்டு நானும் எப்படியோ வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுறதை நீட்டாக வீடியோ எடுத்துட்டு இவனுக்கு ஒரு நாள் இருக்குதுன்னு இவனை மிரட்டி வச்சுட்டு நானும் நேராக இளநீ குடிக்க வந்துட்டேன். இது எடுக்கிறதுலாம் காலையில் 11 மணி. அடுத்து நேராக சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் ஷூட்டே ஆரம்பிக்குது. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு சீட் மீல் எடுக்க போகிறோம். நாங்கன்னா நான், ஆடு தம்பி, அடுத்து ஒருத்தவங்க வருவாங்க. நாங்கள் எப்போவும் என்ன பண்ணுவோம், மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக் ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு அனிமேவோ இல்லைனா பார்க்காத ஒரு படத்தை போட்டு நல்லா சிக்கனு மயனஸு பொரோட்டான்னு வச்சு பார்த்துட்டே சாப்பிடுவோம். நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், பட் ரீசெண்டாக கொஞ்சம் விட்டுட்டேன். ஆனால் இவங்க இன்னும் அந்த பாலிசியை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இப்போ சிக்கனை கழுவிக்கிட்டு இருக்கிற கேப் வரைக்குமே சிக்கனை என்ன பண்ண போகிறேன்ற ஒரு ஐடியாவே இல்லை. நான் ஜென்ரலாக 65 போடுற மாதிரி மசாலா மட்டும் பெரட்டி சிக்கனை வச்சேன். ஆடு தான் அங்கேருந்து வந்து ஏதேதோ குழம்பு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. என்ன குழம்புன்னு எனக்கே தெரியல. குண்டூர் மசாலா. இவங்களுக்கு அந்த குண்டூர் மசாலா போடுற கேப்பில் ஆடை ப்ராங்க் பண்ணலான்னு ஒரு ப்ராங்கை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை தனியாக ஒரு வீடியோவாகவே நான் போடுறேன். ஆடு தம்பி ஆனியனை கேரமலைஸ் பண்ணுவான், அது இன்னும் நல்லா இருக்கும்னுச்சு. சரி இரு, நான் வெட்டி தரேன் அப்படின்னு வெங்காயத்தை வெட்டிட்டு அதை சாப்பரில் போட்டு அரைச்சிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டான். ஆடு அங்கேருந்து வந்ததும் சிக்கனை பேன் ஃப்ரை பண்ணிட்டோம். ஏர் ஃப்ரை வச்சுருக்கப்ப நீ ஏன்டா பேன் ஃப்ரை பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜூசினஸுக்காக மட்டும்தான். ஆனால் அதில் ஆயில் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் தான். ஆனால் அதுவும் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்கடான்னு தலைப்பார அடிச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து கார்லிக் சாஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான் படமா. நாங்கள் 3 பேர் என்ன படம் பார்க்குறதுன்னு ரொம்ப நேரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் என்னன்னே தெரில. அப்புறமா சரி ப்ராங்கையாச்சும் இது பண்ணுவோன்னு ஆடுட்டு எப்படியோ அந்த மான்ஸ்டரை கொடுத்தேன். அந்த மான்ஸ்டருக்குள்ளே என்ன இருந்துச்சுன்றதை அந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது யாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. சரி, சிக்கன் தான் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பரோட்டாவை போட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எங்கள் சிக்கனோட ஃபைனல் அவுட்புட். எப்படி பார்க்க டெம்ப்டிங்காக இருக்குதா? அடுத்து ஒரு 9:30 மணிக்கா பிரம்மஸ்திரா படத்தை போட்டுட்டு பரோட்டா சிக்கன் மயனஸ்னு ஒரு சிட்டிங் ஆகிட்டோம். இந்த படத்தை ஆடு தம்பி ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி வா ஒரேடியாக பார்த்துருவோன்னு எல்லாரும் பார்த்துட்டு நாங்களும் ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நாளை முடிச்சுக்கிறேன். பை கைஸ்.